ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தி பார்பி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தி பார்பிக்யூ லான்ச்சோடைய 2வது பிரான்ச்சோடைய ஓப்பனிங். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுபடி ஓஎம்ஆரில் வந்து ஃபஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, 2வது பிரான்ச் இன்னைக்கு சைதாப்பேட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச்சுக்கு என்னை கூப்பிட்ட பிரதர் ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. அதுவும் மேலேருந்து ஒரு சிட்டிவியோடய உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்த்டேவாக இருக்கும், ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி ஒரு சூப்பராக ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா தி பார்பிக்யூ நேஷன் வாங்க, தி பார்பிக்யூ லான்ச்சுக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இவ்வளோ டிஷ்ஷஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து அப்படி செஃப்லாம் வச்சு சூப்பராக செம்மையாக சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. லைவாகவே இந்த பக்கம் அப்படியே சமைக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். இன்னும் நீங்கள் நிறைய பிரான்ச் திறக்க எல்லாருடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எனக்கு இந்த பானிபூரி தான் பிடிச்சிருந்தது. சாப்பிட்றேன், பேசிட்டு சாப்பிட்றவா? இல்லை, ஊட்டி விட்டுருங்க. ஓகேண்ணா. இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போ அந்த வண்டியில் எத்தனை வருவாங்க? ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க, டயட் ஃபுட் சாப்பிடுறீங்க, எப்படி வந்து டைரக்ட் ஒத்துப்பாரு? அண்ணா ஒரு பானிபூரி தானே சாப்பிட்டேன். நானே சும்மா ஒரே ஒரு பானிபூரி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதான் நான் கொஞ்சம் கரெக்டாக டயட்டில் தானே இருக்கேன். நான் கரெக்டாக டயட்டில் தான் இருக்கேன். அவர் பார்த்துட்டு இருப்பார். சோஷியல் மீடியாவில் பாலா அவ்வளோ பார்க்க முடியறது இல்லை, ஏன் ஹெல்ப் பண்ணுறது வந்து கம்மியாயிடுச்சா? மக்களோட ஏன்னா வந்து ஒரு சேனல் மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இருப்பாங்க. இப்போ அந்த சேனல்லையும் போடுறது இல்லையே. எந்த சேனல்ல நீங்க வந்து உதவி பண்ண ஒரு சேனல் மட்டும், எந்த சேனல்ல எனக்கு தெரியல. கலட்டா சம்திங் 2-3 சேனல் இருக்கு. சரி, நீங்க சொல்லிட்டு எனக்கே தெரியுது. அப்படிலாம் நான் வந்து சாதாரண ஒரு ஆளு. நான் சாதாரண ஒரு டிவியில பண்ற நிறைய சினிமா பண்ணிருக்கேன், அவ்வளவுதானே. இல்ல நீங்க சோசியல் மீடியா பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட முந்தானத்தி கூட ஒரு குழந்தைக்கு வந்து ஃபுல் படிப்பு சொல்லணும், ஏற்றி படிக்க வச்சுருக்கு. அப்படில நீங்க தான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். முன்னாடி பண்ண வேற இப்போ நிறைய இப்போ தான் பண்ணிருக்கேன். தெரியல, நம்ம வேற தெரியுது தெரியலன்னு கிடையாது, நம்ம மனசாட்சிக்கு தெரியல, அது போதும். தலைவர் முதல்வர் ஆயிட்டாரு. தளபதி பாலா இன்னும் விஷ் பண்ணாரு. நிறைய உதவிகள் செஞ்சுட்டே இருக்கிற பாலா வந்து பார்த்துட்டே இருக்கு ஆனா விஜய் சாருக்கு இன்னும் ட்விட்டர்லயோ இன்ஸ்டாலயோ அவங்களாம் எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம தெரிவிக்கலையே. அவங்கள வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஒருவேளை கட்சியில ஐயோ அண்ணா ஏன்னா நீங்க அதாவது வந்தாலே ஏதாவது கான்ட்ரவர்சியா கோத்துறதுனே காலையில வெயிட் பண்றாரு இவரு. ஸோ பாத்துங்க, அப்படிலாம் இல்லை. அவங்களாம் இருக்கிற உயரம் பெருசு, நான் சாதாரண ஆளு. ஸோ அப்படிலாம் இல்லை. ஏன்னா நீங்க வேற எங்க பார்ட்னர் சொல்லி கேக்குறீங்க, நீங்க பாத்துக்கலாம் தெரியல. லாரோ லாரன்ஸ் வந்து டிவி கலை என்ன மாதிரியும் அவங்க ஒரு கட்சி போஸ்ட் தர மாதிரியும் ஒரு பதவியில போய் உட்கார மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கூட நிறைய பயணம் பண்றீங்க. ஸோ தொடர்ச்சியா டிவி கலை பயணம் பண்ணா கூட பயணம் பண்ணுவீங்களா? நமக்கு ஓப்பனா சொல்லணும், நமக்கு அரசியல் கிடையாது, நமக்கு அரசியலுக்கு வேற இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாதுங்க. நம்மளால முடிஞ்சது கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறத உதவி செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அதான் நான் பண்றேன். இதுக்கப்புறம் அதை மட்டும் தான் பண்ணுவேன். ஒருவேளை திருச்சி தொகுதி காலியா இருக்கு, ராகவலாரன்ஸ் கூட போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஐயா, ஒருவேளை பாலா நீ உதவி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க, இப்படி நீ அரசியல வந்தா இன்னும் பெரிய அளவுக்கு செய்வேன்னு சொன்னா விஜய் சார் கூட்டு நில்லு பாலானா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைண்ணா, நமக்கு அரசியல் நோக்கம் கிடையாதுண்ணா. நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறத வச்சுட்டு நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யணும் மட்டும் தான் நம்ம நோக்கம். ஸோ அது நோக்கி தான் நம்ம பயணம். நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. கூட சமீபத்தில் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பட்டினி தினம் வந்தது. ஸோ உணவு வந்து மக்களுக்கு எவ்வளோ முக்கியம், ரொம்ப முக்கியம். உணவு வந்து ஏன்னா நிறைய பேர் ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பாடே இல்லாதவங்களா இருக்காங்க, ஆனால் பாதி வச்சுட்டு அப்படியே எழுந்து போகிறோம், இதெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன சொல்ல விரும்புது? அறிவுரை சொல்கிறவங்க நான் பெரிய ஆள் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா சாப்பாடு ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் அவ்வளோ உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், நல்ல நாளில் எல்லாருக்குமே எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க தான் எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அரசியல் கொஸ்டின் வேணாம் நீங்கள், ஆனால் கண்டிப்பாக கேட்காம இருக்க முடியாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறீங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா, விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் வந்து முக்கியத்துவம் இருக்கணும், அதான் கஷ்டம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறீங்க, ஒரு ட்ரைனராக ஆகும்போது என்ன தோணுது? அந்த அவரோட கேள்வி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விளையாட்டை விட சரி விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டம் கடினமான இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விவசாயம் என்னன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்தவரை விவசாயம் தான் ஃபர்ஸ்ட்டுங்க. நம்மளை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை விவசாயம் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நாங்களே பேசிக்கலாக ஃபார்மர் ஃபேமிலி தான். ஸோ எங்கள் தாத்தா எல்லாமே ஃபார்மர் தான். ஸோ நம்மளை பொறுத்தவரை விவசாயம் தானே ஃபர்ஸ்ட். சோறு தான் முதல்ல, அவங்க தான் கடவுள், விவசாயம் தான் கடவுள். இப்போ அரசியல் வர்றது வந்து விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க.
வருங்காலத்துல விஜய் அவர்கள் மாதிரி வளர்ந்துட்டீங்கன்னா அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வளர்ந்த பிறகு தான் கேட்குறேன். வளர்ந்த பிறகு ஒரு 50 ஐயா வருஷம் இல்லைண்ணே பண்ணதுக்கு அப்புறம் இல்லைண்ணே இப்போ என்ன மைண்ட் செட் என்னன்னா நம்ம சம்பாதிக்கிறதுல கடைசி வரைக்கும் உதவி பண்ணி செஞ்சுட்டே இருக்குண்ணே. ஏன்னா நான் இங்கே உட்காந்துருக்கேன், தமிழ் மக்கள் பட்ட பிரச்சனையால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். கடைசி வரைக்கும் அவங்க நன்றி உள்ளவனா இருக்கணும், அவ்வளோதானே. உதவி பண்றதும் அதிகாரத்துக்கு வந்தா நல்லா பண்ணலாம். ஐயா இல்ல பவருக்கு வந்தா உதவி பண்றதும் பெருமளவுல பண்ண முடியல. அதே வேணாம் சொல்றீங்க. இல்லையா அப்படிலாம் இல்லையா, நமக்கு இதான் அது அது அந்த அளவுக்கு தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா. எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு? ஏன்னா அந்த பிரஸ் மீட்ல சொன்னாங்க பூஜை அப்ப நீங்க ஒரு 6 மாசம் இந்த படத்துக்காக மெனக்கெட் பண்றீங்க. ரெண்டாவது படம் முதல் படம் ஓகே ஆவரேஜா போச்சு. ரெண்டாவது படம் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக அதுக்கு தான் வந்து 6-7 மாதம் 8-9 மாசமா உட்காந்து எஃபர்ட் போட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஸோ நீ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகணும். பாலா வந்து எடுத்த உடனே எல்லாம் கணக்கு போட்டு வராங்க. நீங்க காந்தி கணக்கு போட்டு வந்துருக்கீங்க. இப்ப இருக்க படங்களை எந்த கணக்குல போட்டு வந்திருக்கீங்க? எந்த அளவுக்கு இருக்கும்? எனக்கு என்ன கணக்கு எல்லாம் இல்லை, பெருசா இருக்குமா? மணிக்கணக்காக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அந்த கணக்கு தான் எனக்கு என்ன கணக்குன்னு புரியல. ஆனால் யாரா நீங்கள் ஆனாலும் முதல் படத்துக்கு ஹீரோயின் வந்து ரொம்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய ரிஜெக்ட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு ஹீரோயினோட தேர்வு எந்த அளவுக்கு இருந்துச்சு? அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நடிகை கூப்பிட்டாங்க, நடிச்சுட்டு நானே வந்துட்டேன். எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அப்படி ஸ்கிரிப்ட் மற்ற விஷயங்கள் அந்த ரெடியாக அவர் போட்டதான் நான் பார்த்துக்கிட்டேன். கேஸ்டிங் மற்ற எல்லா பிரச்சனையும் அவங்களே இப்போ பார்த்துக்கிட்டாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்றாங்க. காலையில எப்போ எழுதுறீங்க, எப்போ தூங்குறீங்க? சூப்பரான கேள்வி இதுதானா? டெய்லி காலையில் எழுந்துச்சுவேன், ஒர்க் அவுட் பண்ணுவோம், அப்புறம் வேலையை பார்க்க போகிறோம். அப்படி தானே டெய்லி காலையில் எப்போ நைட்டு லேட்டாக தூங்கினா காலைல அது டைம் மாறி மாறி தான் எழுந்திருக்குதுங்க. ராகுல் காந்தி பேசுறீங்களா ஏதாவது நடுவில்? இல்லை அண்ணன் பேசணும், அண்ணன் இப்போ ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காங்க. அண்ணன்ட்ட நம்ம அண்ணன் பிஸியாக இருக்காங்க. கண்டிப்பாக கல்யாணம் விருந்து எனக்கு எப்போ சொல்கிறாங்களோ அந்த பொண்ணு வீட்டில் உடனே அண்ணனுக்கு தான் கூப்பிட்டு தலைவாழை விருந்து வைக்கிறேன். ஏன் கிட்னிக் கோமல் உங்களை பார்க்கும் நிறைய பேர் நிறைய ஆடியன்ஸ் வந்து உங்களை வந்து விரும்புவாங்க. ஏன் உங்களை பார்க்கும் நிறைய பேர் நீங்க பார்த்து கமெண்ட்ல பாலா ஏன் கூட மாட்டீங்கன்ட்டு இப்போ வந்து ஏன் வரதில்லை? ஒரு வேளை கூப்பிட்டா போவீங்களா, நீங்களே போவீங்களா? இல்லைண்ணே சும்மா சீஃப் கெஸ்ட் தான் போவீங்க இனிமே. அப்படிலாம் இல்லைண்ணே, அதெல்லாம் இல்லைண்ணே. 3 சீசன் பண்ணிட்டாச்சு, வேறு ஏதாவது பண்ணலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு தான் அப்படி பண்ணிருக்கேன். உங்க ரசிகர் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அதுக்காக. கண்டிப்பாக நான் ரசிக்கிறேன். வந்து ஒரு ஆனா விஷயம் இப்போ வந்து ஒரு படம் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வந்து பெரிய ஒரு டைரக்டர் கர்நாடகாவுடைய ஸ்டேட் அவார்டு வாங்கினார். அவருடைய படம் வரப்போகுது. அவர் படத்துல வந்து ஆடியோ லான்ச் என்ன சொன்னார்னா, பெரிய ஹீரோக்களுடைய கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்களை வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க, நிறைய தலையீடு இருக்கும். பாலாவுடைய தலையீடு அதே மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இல்ல அவங்க சொல்ற ஸ்டோரியை நான் நானே நடிச்சு சைடில் சர்வீஸ் ரோட்ல சேராட்டை ஓட்டினுங்கிறேன். நீங்க பைபாஸ்ல போற பஞ்சாப் லாரியெல்லாம் எனக்கு கேட்டேன் இல்லையா, அதெல்லாம் தெரியாது எனக்கு, அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லையா. ஏன் நீங்க The barbecue launch is our second outlet. First outlet we opened in OMR around 6 months back. Very soon, after supporting a lot of our foodies, we are opening second outlet in Saidapet. So this is one of the largest buffet in Chennai. We spread it on more than 150 dishes. I think I would request all our foodies in Chennai, please come and visit our outlet, experience all our unique dishes. We curated all little compared to other barbecue. We curated all new dishes and all. Please, I request all foodies, please come and experience our cuisines. ஹோட்டல் ஸ்பெஷல் என்ன? So special like this is one of the largest buffet. We have more than 160 dishes. So we added all continental, Pan Asian. So everything we added in our menu. Price vegetarian is 1150, non-veg 1250. Opening closing, sir. 12 o'clock we're going to open afternoon, 12 to 4 and 6:30 to 11. All 7 days is open. Yeah. Sir. Yeah. You talk. இல்ல ஓகே. கொஞ்சம் லவுடா. ஜனவரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்லெட் வந்து ஓஎம்ஆர்ல ஓபன் பண்ணோம், த பார்பிக்யூ லான்ச். ஸோ பல கனவோட வந்து இந்த பார்பிக்யூ ஃபீல்டு உள்ள நம்ம வந்திருக்கோம். நிறைய காம்படிட்டர் தாண்டி இந்த பார்பிக்யூ லான்ச் வந்து நல்ல உணவை ரொம்ப குவாலிட்டியாகவும் நிறைய டிஷ்ஷஸை நாங்கள் வந்து க்யூரேட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஒரு அந்த பட்ஜெட்குள்ள எல்லாமே கொடுக்கணும், கிட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், குழந்தைங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பெரியவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், வயசானவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷஸுமே ரொம்ப பார்த்து ரொம்ப தரத்துலையும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா டிஷ்ஷஸுமே நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சில அதர் பார்பிக்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் ஏஷியன் ஃபுட்லாம் கிடையாது. நம்ம வந்து சூஷி நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ராமன் தரோம், அந்த பாவு, அண்ட் தென் நிறைய அதாவது என்னென்னலாம் வந்து ஒரே இப்போ பார்பிக்யூனா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நார்த் இந்தியன் பேஸ்டாக தான் இருக்கும் எல்லா பார்பிக்யூவும்.
நம்ம வந்து சவுத் இந்தியனுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே இதுக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து மெனு வந்து ரொம்ப செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஓஎம்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப இந்த அளவுக்கு நாங்கள் பிரம்மாண்டமாக மீடியாலாம் கூப்பிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலை. மக்களோட பெரிய சப்போர்ட்னாலையும் அந்த நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் அந்த உங்களை மாதிரி ஆட்களால் நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோ பண்ணி அதில் கிடைச்ச ஒரு சப்போர்ட்னாலையும் தான் சீக்கிரமே எங்களால் வந்து இந்த செகண்ட் அவுட்லெட்டை ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரொம்ப நன்றி, எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாரும் ஃபேமிலியாக வாங்க. இது வந்து ஒரு பர்த்டே ஸ்பாட்டுக்கு அந்த வந்து உங்களை முக்கியமான ஒரு விருந்து அந்த மாதிரிலாம் வரீங்க அப்படின்னாக்கா இது ஒரு ஒன் ஸ்பாட் சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இந்த இடத்துல இருந்து நீங்கள் போகலாம். அதுக்கு வந்து 100% நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம். விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1150 ஃபார் வெஜ், 1250 ஃபார் நான்வெஜ். இங்க வந்து முக்கியத்துவம் நான்வெஜ் தான் வந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர். சரிங்களா? நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் வர மாட்டாங்க மேக்ஸிமம். இல்லை அப்படி இல்லை சார். இப்போ வந்து நம்ம வந்து வெஜ்ஜுக்கு வந்து நீங்கள் இந்த டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ வெஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சோயா சாப்ஸ், இந்த ப்ரக்கோலி, பன்னீர், மஷ்ரூம் என்னென்ன வந்து வெஜ்ஜில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த சூஷிலையும் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு கொண்டு வந்திருக்கோம், பாவுலையும் வெஜ்ஜு கொண்டு வந்திருக்கோம், ஸோ ராமன்லையும் வெஜ்ஜு கொண்டு வந்திருக்கோம். வெஜ்ஜு யாரும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக யாராவது வந்து ஸ்பெஷல் ஃபுட் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னாலும் எங்களால் அந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ அதையும் ஷுவராக வந்து நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். 9th ஃப்ளோர்ல வச்சிருக்கீங்க, 60+ வருவாங்க, அவங்களுக்குலாம் என்ன பெனிஃபிட், அவங்களுக்கு எப்படி நீங்க கூட்டணும்? இல்லை மேக்ஸிமம் நாங்கள் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு 60+ இருந்தால் நாங்கள் ரேட்டில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர்ஸ் அது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட பேஜ்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அவங்களோட விலைப்பட்டியல். 9th ஃப்ளோர்